டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லஞ்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? கயல் ஆனந்தி சினிமாலேருந்து விலகிட்டாங்களான்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. கயல் ஆனந்த் நடித்து இந்த ஆண்டு வரையிலே 3 திரைப்படங்கள் வெளியாகியிருக்கின்றன. இப்போ ஒரு தெலுங்கு படத்துலேயும் தமிழ் படத்துலேயும் அவங்க நடிச்சிட்ருக்காங்க. அப்படி இருக்க கயல் ஆனந்தி சினிமாவில் தொட்டு விலகிட்டாங்களா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கீங்களே, இது நியாயமா? இரும்பு கை மாயாவி படத்தை லோகேஷ் கனகராஜ் அல்லு அர்ஜுனை வச்சு தான் டைரக்ட் பண்ண போறாரான்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. இரும்பு கை மாயாவி கதையை திரைப்படமாக எடுக்க வேண்டும் என்ற ஆசை லோகேஷ் கனகராஜ் உண்டு அப்படின்றத பற்றி அவரே பல பேட்டிகளில் சொல்லியிருக்காரு. இப்போ அவர் அல்லு அர்ஜுன் ஒரு சந்தர்ப்பத்திலே சந்தித்திருக்கிறார். அவர் சந்தித்த உடனே இந்த இரும்பு கை மாயாவி கதையை தான் அல்லு அர்ஜுனை வைத்து படமாக எடுக்கப் போகிறார் அப்படின்ற செய்தி பல வலைதளங்களில் வந்து கொண்டிருக்கின்றது. அது அதிகாரப்பூர்வமான செய்தி இல்லை. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி தமிழ் சினிமாவில் இருக்கா இல்லையான்னு மதிஷான் ஸ்ரீலங்காலேருந்து கேட்டிருக்காங்க. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி சினிமாவில் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. 90% இருக்கிறது அப்படின்னு வேணால் சொல்லலாம். அரவிந்த் சாமி மாதவன் 2 பேருமே பார்க்க அண்ணன் தம்பி மாதிரி இருக்காங்க. 2 பேருமே ரிலேட்டிவ்ஸானு திருநெல்வேலியிலேருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. அரவிந்த் சாமி மாதவன் ஆகிய இருவரும் அண்ணன் தம்பி போல பார்க்கறதுக்கு இருந்தாலும் அவள் இருவரும் உறவினர்கள் இல்லை. ஃபீமேல் டைரக்டர் டைரக்ட் பண்ணி கமர்ஷியல் ஹிட்டான தமிழ் படங்கள் என்னென்னு பெருந்தமிழன் பாண்டிச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. கடந்த சில ஆண்டுகளில் மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்த பெண் இயக்குநர்கள்னா சுதா கொங்கரா, புஷ்கர் காயத்ரி, ஹலிதா ஷமீம் ஆகிய 3 சொல்லலாம். சுதா கொங்கராவை பொறுத்த வரைக்கும் இறுதி சுற்று, சூரரை போற்று ஆகிய 2 வெற்றி படங்களை கொடுத்துருக்கார். உங்களுக்கே நல்லா தெரியும். புஷ்கர் காயத்ரியுடைய இயக்கத்தில் உருவான மாபெரும் வெற்றி படம் தான் விக்ரம் வேதா. ஹலிதா ஷமீம் சில்லு கருப்பட்டி அப்படின்ற ஒரு அருமையான படத்தை கொடுத்தவர். எம்ஜிஆரோட ராமாபுரம் தோட்டத்துக்கு நீங்கள் போயிருக்கீங்களா? அங்கே ஏதாச்சும் உங்களுக்கு அனுபவம் இருக்கான்னு இளமாறன் நியூ ஜெர்சியிலேருந்து கேட்டிருக்காங்க. எம்ஜிஆருடைய தோட்டத்துக்கு பல முறை செல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. அந்த தோட்டத்து வீட்டில் சாப்பிட்டதும் எம்ஜிஆரோடு கழித்த நேரங்களும் இன்று வரையிலே மறக்க முடியாத ஒன்று. நெல்சன், விஜய் சேதுபதி 2 பேருக்குமே காமெடி நல்லா வரும். அவங்க 2 பேரும் சேர்ந்து படம் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு சரவணன் பாண்டிச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. விஜய் சேதுபதியும் நெல்சனும் ஒரு திரைப்படத்தில் இணைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. டூட் படத்தில் வந்த கருத்த மச்சான் பாடலுக்கு பிரேம்ஜியோட பெரியப்பா 50 லட்சம் வாங்கியிருக்காரு அப்படின்னு வந்த தகவல் உண்மையானு தேனியிலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. அவரை பற்றி பேசுறது அவர் விரும்பலை அப்படின்னும் போது எதுக்கு அவரை பற்றி பேசணும்? அதை தவிர்த்துடலாமே. முன்னாடியெல்லாம் ரஜினி படங்களில் பாம்பு சீன் அதிகமாக இருக்கும். இப்போயே ரஜினிகாந்த் பாம்பு கூட நடிக்க மாட்டேங்கிறாருன்னு பல்லவி ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. பாம்பு சீன் கூட ஒரு சீசன் தான். இப்போ அந்த சீசன் முடிந்து விட்டது. அதனால தான் அது போன்ற காட்சிகளில் ரஜினி நடிக்கிறதில்லை. அஜித் சார் நடித்த மங்காத்தா படத்தை 3Dயில் ரீரிலீஸ் பண்ணுவாங்களான்னு சேலத்துலேருந்து ஜீவகன் கேட்டிருக்காங்க. மங்காத்தா படத்தை 3Dயில் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நான் நினைக்கல. ஜெயிலர் 2ல் நெல்சன் ஏன் சிரஞ்சீவியை நடிக்க வைக்க முயற்சி செய்யலைன்னு தேனியிலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. ஜெயிலர் 2 படத்தில் இப்போ நடிச்சிட்டு இருக்க நட்சத்திர பட்டாலும் போதாதா? இன்னும் சிரஞ்சீவி வேறு அந்த படத்தில் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா என்ன? இத்தனை நட்சத்திரம் நடித்தாங்கன்னா அப்புறம் ரஜினிகாந்த் அந்த படத்தில் நீங்கள் எப்படி பார்க்க முடியும்? நடிகர் விஜய் சென்னையிலிருந்துமே ஏவிஎம் சரவணன் மறைவுக்கு வரலை. இதற்கு காரணம் என்னன்னு கொழும்பு நகர்லேருந்து அதியன் கேட்டிருக்காங்க. எம் சரவணனுடைய மறைவுக்கு விஜய் மட்டுமா வரல, சென்னையிலிருந்து பல பேர் வரல. ஒருவருடைய மறைவுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்கு போகிறதும் போகாததும் அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். அகண்டா 2 படம் எதனால் ரிலீஸ் ஆகலை? அந்த படம் தமிழில் மட்டும்தான் ரிலீஸ் ஆகலையா இல்லை தெலுங்குலேயும் ரிலீஸ் ஆகலையான்னு ராம் சேலம்லேருந்து கேட்டிருக்காங்க. அகண்டா படம் தமிழில் மட்டும் இல்லை, தெலுங்குலையும் வெளியாகலை. அந்த படம் வெளியாகிறதுக்கு பொருளாதார பிரச்சனைகள் தான் முக்கியமான காரணம். காந்தா படம் ஒரு உண்மை சம்பவம்னு சொல்கிறாங்க. அந்த படத்தில் யாருடைய கேரக்டரில் நடிச்சிருந்தான்னு கார்த்திக் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. காந்தா திரைப்படம் ஒருத்தருடைய வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட படம் இல்லை. திரையுலகில் நடந்த பல உண்மை சம்பவங்களை இணைத்து ஒரு படமாக அவங்க உருவாக்கியிருக்காங்க. ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டி மாதிரி சென்னையில் ஒரு ஃபிலிம் சிட்டி நடிகர் சங்கம் கட்டுவாங்களான்னு தேனியிலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டி மாதிரி ஒரு பிரம்மாண்டமான திரைப்பட நகரத்தை நடிகர் சங்கம் உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக எனக்கு தெரியல. ரஜினிகாந்த் எஸ்பி முத்துராமன் கூட்டணியில் கடைசியாக வந்த படம் எதுன்னு பொள்ளாச்சியிலேருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எஸ்பி முத்துராமனுடைய கூட்டணியை உருவான கடைசி திரைப்படம்னா அது பாண்டியன் திரைப்படம். சின்மயி மோகன்ஜி 2 பேருக்கும் நடுவில் என்னதான் பிரச்சனைன்னு அருண் தேனியிலேருந்து கேட்டிருக்காங்க. மோகன்ஜியினுடைய இயக்கத்தில் உருவாகி இருக்கின்ற திரௌபதி 2 படத்தில் சின்மயி ஒரு பாடலை பாடியிருக்காங்க. பாடலை பாடிட்டு வந்தவங்க அதுக்கு பின்னால் ட்விட்டரில் அந்த படத்தினுடைய இயக்குனர் மோகன்ஜின்னு தெரிஞ்சிருந்தால் நான் அந்த பாட்டை பாடியிருக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு கமெண்ட்டை பதிவு செய்திருந்தாங்க. திரௌபதி 2 படத்தினுடைய பாடலை பாடிய போது அந்த படத்தினுடைய இயக்குனர் யார் என்று தெரியாமல் தான் நான் பாடிட்டேன் அப்படின்னு சின்மையை சொல்லியிருப்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவா இருக்குது? அதுதான் பிரச்சனை. இப்போ மக்கள் எல்லாரும் கொண்டாடுற ரஜினியோட தர்மதுரை படத்துக்கு அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ எந்த மாதிரி வரவேற்பு இருந்ததுன்னு சென்னையிலேருந்து கார்த்திக் கேட்டிருக்காங்க. தர்மதுரை திரைப்படம் வெளியான போதும் மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது.
தனுஷ் நடிப்பில் வெளியான தேரே இஸ்க் மீன் படம் எவ்வளோ வசூல் எட்டி இருக்குன்னு தேனியிலேருந்து அருண் கேட்டிருக்காங்க. தனுஷுடைய நடிப்பிலே உருவான தேரே இஸ்க் மீன் தமிழ்நாட்டில் பெரிய அளவில் வசூல் பண்ணல அப்படின்னாலும் ஹிந்தியில் மிகப்பெரிய வசூலை செய்திருப்பதாக சொல்கிறாங்க. ஆனால் சரியான தொகை தெரியல. அட்லி இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் நடிக்கிற படத்தில் மற்ற நடிகர்கள் யாரெல்லாம் நடிக்கிறாங்கன்னு இன்னும் அனௌன்ஸ் பண்ணலையா, அதற்கு காரணம் என்னன்னு சரவணன் பாண்டிச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. அட்லி என்ற இயக்கத்திலே அல்லு அர்ஜுன் நடிக்கின்ற படத்துடைய படப்பிடிப்பு அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 10 அல்லது 15% தான் நடந்திருக்கும். அதுக்குள்ளே அந்த படத்துடைய மொத்த நட்சத்திரமுடைய பெயர்லேயும் அவங்க அறிவிக்கணும்னு எதிர்பார்த்தா எப்படி? நாடக நடிகை பாலமணியை பற்றி ஏதாவது ஷேர் பண்ண முடியுமான்னு திருச்சியிலேருந்து எத்திராஜலு கேட்டிருக்காங்க. கும்பகோணத்தைச் சேர்ந்த பாலாமணி நாடக உலகின் ராணி என்று அழைக்கப்பட்டவர். அவருடைய இயல்பான வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ராணி மாதிரி தான் வாழ்க்கையை நடத்தியிருக்கிறார். அவர் வீட்டை விட்டு வெளில போகும்போது வெள்ளி ரதத்தில் தான் போவார். தான் சம்பாதித்த பணத்தில் பெரும்பகுதியை பெண்களுடைய நலனுக்காகவும் முன்னேற்றத்துக்காகவும் செலவிட்ட நல்ல உள்ளம் படைத்த ஒரு பெண்மணியாகவும் வாழ்ந்தவர் தான் பாலாமணி. அடுத்து என்று ஒரு தகவல். தமிழ் சினிமாவளத்தை பொறுத்தவரையிலே பல கதாநாயக நடிகருடைய 100வது திரைப்படம் வெற்றி படமாக அமையலை. சிவாஜி, எம்ஜிஆர், விஜயகாந்த் போன்ற ஒரு சில நடிகருடைய 100வது படங்கள் தான் வெற்றி படங்களாக அமைந்தன. 100வது திரைப்படம் வெற்றி படமாக அமையாத நடிகர்களில் ஜெமினி கணேசனும் ஒருவர். அவருடைய 100வது திரைப்படமாக சீதா திரைப்படம் அமைந்தது. அந்த படத்தில் அவருக்கு ஜோடியாக நடித்திருந்தவர் அவருடைய நிஜ வாழ்க்கையில் அவருடன் ஜோடி சேர்ந்திருந்த சாவித்திரி. தன்னுடைய 100வது படத்தை பற்றி குறிப்பிடும்போது ஒரு நெடிய பயணத்தை மேற்கொண்டு அதை முழுமையாக நிறைவு செய்த நிம்மதி எனக்குள்ளே இருக்குது. இந்த 100 படங்களில் நான் நடித்த பல திரைப்படங்கள் என்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றன. நடிப்பு ஒரு உன்னதமான கலை. பார்த்தும் கேட்டும் அறிந்தும் படித்தும் தெரிந்த பல்வேறு பாத்திரங்களை ஒரே நடிகன் ஏற்று நடிக்கிறான். இந்த ஒரு பிறப்பால் பல பிறப்புகளை அடைந்து ஆண்டு அனுபவித்த பாக்கியத்தை பெறுகிறான். அப்படி பலதரப்பட்ட பாத்திரங்களை ஏற்று நடிக்கும்போது மன உளைச்சல், களைப்பு இப்படி எத்தனையோ ஏற்படும். ஆனால் அந்த படத்தை பார்த்துவிட்டு ரசிகர்கள் கைத்தட்டும் போது இவை எல்லாமே மறைந்துவிடும். இந்த அனுபவத்தை பலமுறை என்னுடைய திரை வாழ்க்கையிலே நான் அனுபவித்திருக்கிறேன் என்று பத்திரிகை பேட்டி ஒன்றிலே பதிவு செய்திருக்கிறார் காதல் மன்னன் ஜெமினி கணேசன். இத்துடன் இன்றைய லஞ்ச் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லஞ்ச் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.